சென்னை எழிலகம் அருகே கடற்கரை சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காட்சிகளை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் சொன்னா கேளுங்க சார். கூடுதல் மற்றும் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க சங்கரன். வணக்கம் ஜெகஸ்ரீ. அரசு ஆரம்ப பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சம்பள முரண்பாட்டை களைய கூறி இன்று 4வது நாளாக சென்னையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் அவர்கள் சென்னையில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி தினமும் கைதாகி வரக்கூடிய சூழலில் 4வது நாளான இன்று எழிலகம் வளாகத்திலும் அதே போன்று டிசிஐ வளாகம் என 2 இடங்களில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்போது காமராஜர் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. சாலை முழுவதுமாக போக்குவரத்து நிறுத்தப்படக்கூடிய சூழல் எழுந்தது. நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது மாநில நிர்வாகிகள் உள்ளிட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அனைவரும் தற்போது கைது செய்யக்கூடிய பணிகள் என்று தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து நிறுத்தக்கூடிய அளவிற்கு சாலையில் முழுமையாக இடைநிலை ஆசிரியர்கள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பினர். தங்களை ஊதிய முரண்பாடுகளை தேர்தல் வாக்குறுதிப்படி தமிழக அரசு உடனடியாக சரி செய்ய வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 4வது நாளாக நடைபெறக்கூடிய இந்த முற்றுகை போராட்டத்தால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. எழிலக வளாகத்திலேயே ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதால் இந்த பகுதியே ஒரு போராட்ட களமாக மாறி இருக்கிறது. நன்றி சங்கரன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.